மாறிடுவேன் அப்படின்னா. நிறைய வேலைகள்ல நம்முடைய பார்வையில வைத்து நம்ம செயல்பட்டுருவோம். நம்ம பார்வையில, ஆண்டவருடைய பார்வையில விட்டு கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய பார்வையில தராம நமக்கே அது நம்முடைய சிந்தனையில என்ன இருந்ததோ, நம்ம மனசுல என்ன இருந்ததோ அது போல சில காரியங்கள் நமக்கு சம்பவிக்கும். நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா இந்த மாதிரி இருக்கும், அப்படிதான் நினைச்சிருக்கேன், நம்ம அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னா அது போலவே சில காரியங்கள் நமக்கு வந்து சேரும் போது அது மாதிரி சில சமூகம் வரும்போது நமக்கு என்ன தோணும்னா, இது சரியா இருக்கு, ஆண்டவர் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார், நம்ம நினைக்கிறத ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லி சில நேரத்துல நாம ஆண்டவர் பார்வையில வைக்காமலே நாமளே தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி எடுத்துக்கொண்டிருந்தாலும், அப்படி இல்ல ஒருவேளை தவறி நம்ம சில காரியத்தை விட்டுட்டு மனம் பதறி அல்லது வாய் மீறி ஏதாவது நம்ம பண்ணி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் திரும்ப அதை எடுத்து கட்டப்போறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். திரும்ப அதை நான் சீர்படுத்துவேன் அப்படின்றார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போன அதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம பல சூழ்நிலைகள் வந்து நம்மள கண்ணை மறைச்சிரும். பல வேலைகள்ல வந்து நமக்கு இப்படி மறைச்சிரும். நமக்கு தெரியாது, ஆண்டவர் தான் செய்யறாரு, பரவாயில்ல, நம்ம இப்படித்தானே நினைச்சிருந்தோம், அதனால அது வந்திருக்குன்னா கர்த்தர் தானே கொண்டு வந்திருக்கிறாருன்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அது இல்லைன்னா அதனால சில சிக்கல்கள், அதனால சில சிறையிருப்புகள்ல அகப்பட்டுருவோம். சில இதுல எழும்ப முடியாம இருந்துருவோம். சில காரியங்கள்ல நம்ம என்ன நடக்குன்னு தெரியாமலே நமக்கு இருக்கும், இருட்டாவே இருக்கும், அல்லது அதுக்கு பதிலே தெரியாம இருக்கும். ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லுறா, இது சொல்றது என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல, இந்த புதிய நாள்ல நான் அதை திரும்பி என்ன பண்ணுவேன், நான் சீர்படுத்துவேன், பழுது பார்த்து. அவ்வளவு அழகான வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க. அது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அல்லேலூயா, அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தேன். எதெல்லாம் பழுதா போயிருக்கிறோம், எதெல்லாம் நமக்கு பழுதுபட்டு விட்டதோ அதையெல்லாம் பழுது பார்ப்பேன் என்று சொல்றான். நாம விசுவாசத்துல பழுதா இருக்கலாம், நம்முடைய ஜெபத்துல பழுது விழுந்திருக்கலாம், நம்முடைய வாசிப்புல பழுது கிடந்திருக்கலாம், நம்முடைய வார்த்தைகளை பழுது விழுந்திருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், நம்ம ஏதாவது அப்படி சூழ்நிலை நமக்கு வந்திருக்கலாம். ஆனா சொல்றாரு, அது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று. இத நான் செய்ய போற யாரு அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா அங்க சொல்ற, என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறை இருப்ப நான் திருப்புவேன், பாழான நகரத்தை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். அதுங்க திரும்ப நமக்கு ஆண்டவர் எத்தனையோ முறை வேதத்துல வாசித்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனத்தை வந்து மாறி மாறி எதுவும் அவங்க தவறி போனாலும், இருந்து போனாலும், விட்டு தூரம் போனாலும், மறந்து இருந்தாலும் ஆண்டவர் விடுறதே இல்லை. திரும்ப வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் விட்டு திரும்ப கூட்டிட்டு வந்துடுற. திரும்ப என்ன பண்றாருன்னா அது மேல இரக்கம் வைத்து அந்த ஜனங்களை திரும்ப கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்ப திருப்பி கொண்டு வருகிறார். இன்னைக்கும் அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கும் அந்த தருகிற வார்த்தை, அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா, எதெல்லாம் பழுதாய் போயிருக்கோ, நம்ம கண்ணு பழுதா இருக்கலாம், நம்ம செவி பழுதா இருக்கலாம், நம்ம வந்து அதை விட்டுருவோம். நிறைய நேரத்துல அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அவர் சொல்றாரு, அதை நான் சீர்படுத்துவேன், சீர்படுத்தி சிறை இருப்ப என்ன செய்வேன், திருப்புவேன். அப்படி நான் திருப்பிட்டேன் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா பாழான நகரங்களை கட்டுவார்கள். பாழான நகரம் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் பாழா போச்சோ, பழுதா போச்சோ, அதையெல்லாம் திரும்ப அவர்கள் கட்டுவார்கள். அதையெல்லாம் குடும்பமா இருக்கலாம், வீடு வாசலா இருக்கலாம், நம்முடைய பொருளாதாரங்களா இருக்கலாம், நம்முடைய பிசினஸா இருக்கலாம், அதையெல்லாம் திரும்ப அவர்கள் கட்டுவார்கள்.
சில நேரத்துல அந்த மாதிரி நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், பல பொருள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், சில நம்ம தொழில் சில நஷ்டங்கள் இருக்கும், அப்படி ஸ்டக்காகி உட்கார்ந்துருக்கும், சில நம்ம ஊழியங்கள்ல கூட அப்படி இருக்கும், சில நேரத்துல நம்முடைய மனசுல கூட அப்படி இருக்கும், ஸ்டக்காய் அப்படி நிற்போம், எதுவுமே தெரியாது. ஆனா எதனால அப்படின்னு நமக்கு புரியவும் தெரியாது. ஆனா சில வேளைகள்ல நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய பார்வைக்கு வந்தபடி செய்திருக்கும் போது அவைகள் சிக்கிக் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருந்தா கூட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் ஏன் ஜனம் இல்லையா, அதனால அவங்களுக்கு இருக்க சிறையிருப்பு இருக்குல்ல, அவங்க அகப்பட்டு கிடக்காங்கல்ல, கண்ணீர் வச்சு கொண்டு இருக்கால, அவளை நான் என்ன செய்வேன்னா திருப்பிடுவேன். அல்லேலூயா. நான் திருப்பி கொண்டு வருவேன். அவன் பாழான நகரத்தை கட்டுவான், அவன் அதுல குடியிருப்பான், அது திராட்சை தோட்டங்களை நட்டுவான், அதுல வரக்கூடிய பலரசத்தை அவன் குடிப்பான், தோட்டங்களை உண்டாக்குவான், அவைகளின் கனியை சாப்பிடுவான். அவன் சொல்ற உத்தரவாதத்தோட என் பிள்ளைகளை நான் திருப்புவேன். ஹல்லேலூயா. சில நேரத்துல அந்த மாதிரி நம்ம சொந்த ஜென்ம சுவாபம் வெளிப்படும், நம்ம சொந்த புத்தி வெளிப்படும், நம்ம சொந்த புத்தி ஜென்ம சுவாபம் நம்ம பார்வைக்கு வந்தது இதுபடி நடந்து போய் சில இடத்துல பாதை தெரியாம போய் அங்க மாட்டி கொண்டு முழிச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி ஒருவேளை அந்த மாதிரி அப்படி மாட்டி நிக்கும் போது, அப்படி திக்கற்று நிக்கும் போது பிசாசானவன் நினைச்சுவான், பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் சத்துருவானவன் அவன் நுழைந்து அவன் வேட்டையாட ஆரம்பிப்பான். அவன் வேட்டையாடுகிற போது ஆண்டவர் கொஞ்ச நாளும் சரி, நம்ம தன்னுடைய பிள்ளைகள் கவனம் இல்லாமல் அவருடைய பார்வையில வைத்ததுனால அவன் அப்படி இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் பாரு அப்படின்னு விட்டுட்டு அவனை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, என் பிள்ளைகளை நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, நான் சிறை இருப்ப திருப்பிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம சொந்த புத்தியும் நம்ம பார்வைக்கு சரியா இருக்கிறதும் என்ன செய்யணும், பிசாசு பயன்படுத்துவான், சத்துரு பயன்படுத்துவான். ஏன்னா அது புரியணும். ஆண்டவரே சில இடத்துல விட்டு கொடுப்பாரு. ஏன்னா அது புரிஞ்சிட்டு வரட்டும், அது ஒரு இது பட்டாதான் தெரியும், அதனால இதுல இருந்து அது விளங்கிட்டு வரட்டும், இது என்னன்னு படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு கூட விட்டுருப்பாரு. அப்படி விட்டுருந்தா கூட இங்க பாரு, நான் என் ஜனத்தை என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளை என்ன செய்ய போறேன்னா திருப்ப போறேன். அவங்களுக்கு இருக்க இக்கட்டான சூழ்நிலையை திருப்பி கொண்டு வர போறேன். அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடியில இருந்து நான் அவர்களை திருப்பி கொண்டு வர போறேன். அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்துல இருந்து நான் திருப்பி கொண்டு வர போறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்லும் போது அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அவர்கள் திருப்பி நான் வரும்போது என்ன தெரியுமா செய்வாங்க, எதெல்லாம் பாழ போச்சோ, எதெல்லாம் பழசா போச்சோ, எதெல்லாம் பழுதுபட்டு போச்சோ அத்தனையும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா கட்டுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அதெல்லாம் கட்டுவாங்க. எதெல்லாம் பாழா போச்சோ, எதெல்லாம் பழுதாய் போய் கிடக்கும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9:14 1071 பக்கம். அந்த பேஜ் எத்தனாவது பைபிள்ல? 15வது வசனம் 14வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லவர். அல்லேலூயா. கேக்குதாமா உங்களுக்கு? கேக்கா? எத்தனாவது பக்கம் பைபிள்ல? பக்கம் 1071. ஆமோஸ் சாரி 9:14. அப்போ பாருங்க, எதெல்லாம் அப்படி போச்சோ, இதெல்லாம் நிறைய வேலைகள்ல நம்ம சில குடும்பத்துல என்ன பண்ணிடுவோம்னா நம்ம பார்வையில வச்சிருவோம், ஆண்டவர் பார்வையில வைக்காம போயிருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்வையில விட மாட்டோம். நமக்கே அது சரியா இருக்கு அப்படின்னா கர்த்தர் சுத்தமா கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிடுவோம். அல்லேலூயா. அப்படி இருந்தா கூட என்ன செய்வாருன்னா, அப்படி இருந்தா கூட அந்த மாதிரி பார்வையில சரி போயிட்டு வா, இது வரைக்கும் போயிட்டு வா, இது வரைக்கும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. விட்டுட்டு அங்க போய் முட்டி மோதி அங்க அப்பா அம்மான்னு கத்தி அடுத்தல என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு போராடி, அதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு போராடுவாங்க. போராடி அதை பார்த்து இதை பார்த்து நஷ்டப்பட்டு எங்க போனாலும் முட்டுது மோதுது அப்படின்னு அப்புறம் தான் நினைப்பாங்க நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு. எல்லா பிரயாசமும் பட்டு எல்லாத்தையும் தேடிட்டு கடைசியாதான் ஆண்டவரை தேட வரும். எல்லா எதையும் தேடுவாங்க, எல்லா முயற்சி என்ன ஏது என்ன பண்றது, ஏனால எப்படி இருக்குன்னு பண்ணிட்டு கடைசியா
ஆண்டவரை தேடி வருவாங்க. இந்த என்னன்னு தெரியலையே, எங்க போனாலும் முட்டி இருக்க, எங்க போனாலும் ஒரு மாதிரி இருக்கு, எங்க போனாலும் கஷ்டமா இருக்கு, அது புரியல. சரி நம்ம செவிப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஒரு உபவாசம் போடுவோம் அப்படின்னா கடைசியா தான் வரும். அப்படி வரும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சிறையிருப்புல அந்த மாதிரி இக்கட்டுல அந்த மாதிரி கட்டுல கடந்தா கூட நான் என்ன செய்வேன்னு அவர் சொல்றாரு. அந்த வேளைகள்ல அவன் முட்டி மோதி அவன் கஷ்டப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு அப்படி இருக்கும்போது சாத்தான் என்ன செய்வான்னா, எதிராளி என்ன செய்வாங்கன்னா, அக்கம் பக்கம் நம்மளுக்கு பகைவர்கள் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள். அக்கம் பக்கம் நம்ம மேல இருக்கிற பகைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம எப்போ கீழ்வோம், எப்போ போவோம் அப்படின்னு, கொஞ்சம் மெலிஞ்சு போலையே, கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா தெரியுது, நல்ல எப்பவும் இப்படி இருக்க அப்படின்னு கொஞ்சம் பொறாம பிடிச்சது, கொஞ்சம் பகை உணர்வு பிடிச்சது, அதெல்லாம் என்ன பண்ணும்னா கொஞ்சம் சந்தோஷப்படும். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் வாடி இருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி நடையெல்லாம் சோர்ந்து இருக்கு, பரவாயில்ல, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு சந்தோஷப்படும். எதிராளி ஆகிய பிசாசானவன் சந்தோஷப்படுவான். அவன் அங்க சில நம்ம கூட இருக்கிறவங்களுக்குள்ளேயே பூந்துட்டு நமக்கு தெரிந்த நம்ம உறவுகள், நம்முடைய நண்பர்களா இருக்கலாம், உறவா இருக்கலாம், அவங்களுக்குள்ளேயும் புகுந்து என்ன செய்யணும்னா, பரவாயில்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆள் கொஞ்சம் வாடி இருக்கு, சரி என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அது ஏன்னா என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அது அனுதாபப்பட்டு கேட்கும், அனுதாபப்பட்டு ரொம்ப விசாரிக்கிறது போல கேட்கும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க இல்ல, அவங்களுக்குள்ள அது போந்து கேட்கும். ஒரு மாதிரி தெரியுதா, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்களா, என்ன அது என்னன்னு கேக்குறீங்கன்னா, அடி மேல வடி பாத்தீங்கன்னா ரொம்ப நஷ்டம், அப்படிலாம் போயிட்டு இருக்கு, நானும் எவ்வளவோ பாத்துட்டேன், அப்படியா பரவாயில்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளால எழும்ப முடியல, இப்ப இவ்வளவுதான் ஓடிக்கிட்டு இருந்தது, இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நின்றுருக்கு வண்டி அப்படின்ற மாதிரி அவங்க பூரிப்படை. இப்படிப்பட்ட நிலை வரும்போது கர்த்தர் வந்து செயல்படுவார். அப்ப சொன்ன பாருங்க, அந்த மாதிரி பூரிப்பு அடைகிறது, பொறாம பிடிச்சு வந்து பரவாயில்ல கொஞ்சம் கீழே வந்துட்டியா, சரி கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிட்டு போல அப்படின்னு எப்போ எதிராளி நினைக்கிறானோ, எப்போ பகைவர்கள் நினைக்கிறார்களோ, எப்போ பொறாமைக்காரர்கள் நினைக்கிறார்களோ, அப்போ அங்க வந்து கர்த்தர் நிற்பார். அங்க நின்னுட்டுதான் அது சொல்றாரு, இங்க பாரு அப்படி ஒண்ணும் நினைச்சிடாத, என்ன நான் ஒண்ணும் அப்படி விட்டுட்டு போறது இல்ல, நான் யார், என்னுடைய பிள்ளைகள், நான் ஒரு நாள் அப்படி விடுறது கிடையாது.